எங்கள் வீட்டில் இந்த மாதிரி உருண்டை குழம்பு வச்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு துவரம்பருப்பு எடுத்து நல்லா அலசிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்தளவு புளி எடுத்து அதையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். நம்ம குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 10 பல்லு பூண்டு, ஒரு பெரிய தக்காளி, கொத்தமல்லி இலைகள், கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து நல்லா அலசிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அது கூட கருவேப்பிலை, பூண்டையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா செவந்ததுக்கப்புறமா வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அதுவும் வதங்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து வதக்கிட்டு புளியை கரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடலாம். அது கொதிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம உருண்டைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். 2 வரமிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலைகள் சேர்த்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு பருப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா மீதமுள்ள பருப்பையும் சேர்த்து தண்ணி இல்லாமல் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி 1/4 டீஸ்பூன் அளவு பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம உருண்டைகளை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த சைஸில் இருந்தால் போதும். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த டைமில் நம்ம உருண்டைகளை சேர்க்கலாம். கிளறி விடக்கூடாது. கிளறி விட்டோம்னா உருண்டைகள் உடைய ஆரம்பிச்சிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இதுக்கு தேங்காய் விழுது ரெடி பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் தேங்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு தேங்காய் விழுது ரெடி பண்ணிக்கலாம். உருண்டைகள் வெந்ததுன்னா மேலே மிதந்து வரும். அந்த டைமில் நம்ம தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ உருண்டைகள் நல்லா வெந்துருச்சு. இது பாருங்கள், மேலே நல்லா மிதந்து வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துடலாம். தேங்காய் விழுதை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துட்டா டேஸ்ட்டான உருண்டை குழம்பு ரெடி.